streaming live on Facebook. Okay. எப்பா டைமாச்சு. ஸோ நாங்கள் இப்போ ஆரம்பிக்கிறோம். நான் எல்லாரையும் மியூட் பண்ண போகிறேன். ஸோ மியூட் பண்ணிக்கோங்க. மதனா தேவி, when the time comes, I will ask you to unmute. நான் ரங்கமன்னார்ங்கிற பேர்ல இருந்து பேசுறேன். கரெக்ட். அதான் நீங்க என்னோட ஆக்சுவலா ரங்கமன்னார்ங்கிறத வந்து அன்மியூட் பண்ணி வைங்க. கரெக்ட். அதான் லேப்டாப். கரெக்ட். ஓகே. அன்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தியான வகுப்பில் ஜூம் மற்றும் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கும் அன்பர்கள் எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம், நன்றி. இன்னும் ஒரு 3-4 நிமிஷங்களில் நாங்கள் இன்றைய வகுப்பு ஆரம்பித்து விடுவோம். அதுவரையில் சற்று தயவு செய்து பொறுமையாக இருங்கள். ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருப்பவர்கள், நீங்கள் இதுதான் முதலாவது தடவை நமது சகயோகா தியானத்திற்கு வந்துள்ளீர்களானால் தயவு செய்து இந்த காமெண்ட் வழியாக எங்களுக்கு தெரிவியுங்கள் இது உங்கள் முதல் தடவை என்று. ஏனெனில் முதல் தடவை வருபவர்களுக்கு நாங்கள் ஒரு மிகவும் சுருக்கமான முறையில் ஒரு 2 நிமிஷத்தில் அந்த ஆன்ம விழிப்புணர்வை தந்து அதன் பின்பு நாங்கள் தியானத்தை தொடரலாம். அதனால் தயவு செய்து புதிதாக முதல் தடவையாக வந்திருப்பவர்கள் எங்களுக்கு அறிய தாருங்கள் காமெண்ட் வழியாக. நன்றி. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நாங்கள் ஆரம்பித்து விடுவோம். தனுப்பிரியன் வணக்கம், இணைந்ததற்கு நன்றி. நாங்கள் வகுப்பு ஆரம்பிக்க போகின்றோம். அப்புறம் நாங்கள் கேள்வி பதில் மற்றும் அந்த டைம் நாங்கள் பேசலாம். இப்பொழுது நீங்கள் தியானத்தை எங்களுடன் சேர்ந்து செய்யுங்கள். தனுப்பிரியன் ஜூம் வழியாக இலங்கையிலிருந்து சேர்ந்திருக்கிறார். மதனா தீதி, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நிமிஷத்தில் நாங்கள் ஆரம்பித்து விடுவோம். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் தயவு செய்து இதுதான் உங்களுக்கு முதல் தடவை என்றால் எங்களுக்கு கமெண்ட் வழியாக அறிய தாருங்கள். நாங்கள் ஒரு 2 நிமிஷம் ஆன்ம விழிப்புணர்வு உங்களுக்கு தரலாம். ஆகானா கொழும்பிலிருந்து இணைந்திருக்கிறார் ஜூம் வழியாக. ஆகானா, இணைந்ததற்கு நன்றி. இன்றைய வகுப்பை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். பின்னர் இறுதியில் கேள்வி பதில் நேரத்தில் நாங்கள் உங்களுடன் பேசிக்கொள்ளலாம். தயவு செய்து வகுப்பை தொடருங்கள்.
மதனா தீதி இன்னும் ஒரு நிமிஷம். விஜயலட்சுமி ராதாகிருஷ்ணன் சாரோட வைஃபா அவங்க ஜாயின் பண்றாங்க. விஜயலட்சுமி மேம் இணைந்ததற்கு நன்றி. நாங்கள் வகுப்பை ஆரம்பிக்க போகிறோம். அப்புறமாக இறுதியில் நாங்கள் பேசிக்கொள்ளலாம். நன்றி. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்பொழுது இன்றைய தியான வகுப்பை ஆரம்பிக்க போகிறோம். இன்றைய தியான முதல் பாகத்தை திருமதி மதனா அவர்கள் வழிநடத்தி செல்வார்கள். நாங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கலாம். மதனா தேவி வாய்ஸ் கேட்கல. சாரி, வாய்ஸ் கேட்கல மதனா தேவி. இல்ல, அவங்க அன்மியூட்ல தான் இருக்கிறீங்க. ஆனா வாய்ஸ் வரல. அன்பர்களே, ஒரு நிமிஷம். நாங்கள் சிறிய டெக்னிக்கல் டிஃபிகல்டி. ஒரு நிமிஷம். இப்ப கேட்கறது. கொஞ்சம் உங்க அந்த ஹெட்செட் பீஸை கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க, கிளியரா இருக்கும். அந்த மைக் இருக்குல்ல ஹெட்செட்ல. இப்ப கேட்கறது. நீங்க அந்த பந்தன் போட்டுக்கிற வீடியோ காட்டுங்க. நாம் இப்பொழுது நம்முடைய குண்டலினியை எழுப்பி கவசம் எடுத்துக்கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tight up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times your right hand. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Now you see, you'll feel it more. Like this, and give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. நாம் இப்பொழுது நம்மளுடைய 3 நாடிகளையும் நாம் சமநிலைக்கு கொண்டு வருவோம். அதற்கு அந்த ஸ்லைடை போடுங்க. நம்முடைய இடநாடியை சமநிலைப்படுத்துவதற்காக நம்முடைய இடது கை நமது மடியில் மீது இருக்கட்டும். வலது கையை நாம் பூமியில் பதிக்கலாம். எல்லோரும் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் கண்ணை மூடினால்தான் நம்முடைய கவனம் நமக்குள் வரும்.
இல்லாவிடில் நாம் சுற்றிலும் நம்மளுடைய கவனத்தை செலுத்துவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இடது கை மடி மீது, வலது கை பூமியில் பதிக்கவும். நம்மளுடைய முழு கவனமும் 2 கைகளின் மேலும் இருக்கும். நாம் இப்பொழுது நம்முடைய குண்டலினி தாயிடம் வேண்டிக் கொள்வோம். தாயே, என்னுடைய இடது பக்கத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்களையும் கடந்த கால நினைவுகளையும் எல்லாவற்றையும் இந்த பூமி தாய் மூலம் இழுத்து கொள்ளுங்கள். என்னுடைய இடது நாடியை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய கவனம் இடது கையிலும் வலது கையிலும் இருக்கட்டும். இடது கையிலிருந்து நமக்கு ஏதோ வைப்ரேஷன் போல நுண் அதிர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். வலது கையிலிருந்து வேண்டாதவை எல்லாம் பூமிக்குள் செல்வதை நாம் உணர முடியும். நம்முடைய கையிலிருந்து ஏதோ பூமிக்குள் போவது போல் நாம் உணர்வோம். அதை உணர முயற்சி செய்யுங்கள். நாம் கண்களை மூடிக்கொண்டு செய்தால் இந்த அனுபவம் நமக்கு எளிதில் விரைவாக கிடைக்கும். மெதுவாக வலது கையை மடியில் மீது வைத்துக்கொண்டு இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைக்கவும். இது மாதிரி செய்வதால் நம்முடைய வலது நாடியை, பிங்களா நாடியை நாம் சுத்தப்படுத்தி கொள்ளலாம். மீண்டும் நம் குண்டலினி தாயிடம் நாம் வேண்டிக் கொள்வோம். தாயே, என்னுடைய வலது பக்க நாடியில், பிங்களா நாடியில் உள்ள அதிகப்படியான உஷ்ணத்தையும் வேண்டாத எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்கால திட்டங்களையும் இந்த ஆகாயத்தில் மூலமாக இழுத்து கொள்ளுங்கள். என்னுடைய வலது நாடியை தயவு செய்து சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சுத்தப்படுத்திக் கொடுங்கள். நம்முடைய கவனம் நம்முடைய வலது கையிலும் இடது கையின் விரல்களின் மீது இருக்கட்டும். நமது வலது கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நுண் அதிர்வுகள் நாம் உணர முடியும். இடது கையின் விரல்களின் வழியாக நம் உடம்பில் உள்ள சூடு, வேண்டாத எதிர்மறை எண்ணங்களை ஆகும் ஆகாசத்தை நோக்கி செல்வதை நாம் உணர முடியும். விரல் நுனிகளில் உங்கள் கவனத்தை வையுங்கள். இடது கையை மெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். இப்பொழுது 2 கைகளையும் பூமியில் பதியுங்கள். மத்திய நாடியை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக இதை நாம் செய்கிறோம். பூமி தாயிடம் வேண்டிக் கொள்வோம். தாயே, என்னுடைய மத்திய நாடியில் உள்ள எதிர்மறை செயல்களை யாவையும், எண்ணங்களை யாவையும் இந்த உங்கள் பக்கம் இழுத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய 3 நாடிகளிலும் சமநிலையை கொடுங்கள். நம் 2 கைகளில் இருந்தும் பூமியை நோக்கி ஏதோ செல்வது போல நமக்கு உணர்வு ஏற்படும். அதை உணருங்கள்.
மெதுவாக நமது 2 கைகளையும் நம் மடி மீது வைத்துக் கொள்ளலாம். கண் மூடிய நிலையிலேயே இருக்கட்டும். நாம் இப்பொழுதுதான் தியானத்திற்கு தயாராகிறோம். நம்மளுடைய 3 நாடிகளையும் நாம் சமநிலைக்கு கொண்டு வந்து விட்டோம். இப்பொழுது நாம் தியானத்தை ஆரம்பிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. நம்மளுடைய கவனத்தை முதல் சக்கரமான மூலாதார சக்கரத்தில் வைப்போம். மூலாதார சக்கரம் என்பது நம் உடல் பூமியில் உடலின் எந்த பாகம் பூமியில் படுகிறதோ அதுதான் மூலாதார சக்கரம். நம்முடைய முதுகெலும்பு தண்டின் கீழ்ப்பகுதி உள்ள முக்கோணத்தில் எலும்பில் உள்ள குண்டலினிக்கும் கீழே உள்ள பகுதி. எந்த 2 எலும்புகளின் மீது நாம் உட்காருகிறோமோ அது இரண்டும் இடது மூலாதாரம் அண்ட் வலது மூலாதாரம் எனப்படும். அங்கு நம்முடைய கவனத்தை வைப்போம். நம் குண்டலினி தாயிடம் வேண்டிக் கொள்வோம், தாயே, என்னுடைய மூலாதார சக்கரத்தை திறம்பட செயல்பட வையுங்கள். அதை முழுவதுமாக திறந்து கொடுங்கள். எனக்குள் குழந்தை சுபாவமும் கள்ளம் கபடமற்ற நிலையும் ஏற்படுத்தி கொடுங்கள். எனக்குள் விவேகத்தையும் பணிவையும் தாருங்கள். குழந்தை போன்ற சுபாவத்தை கொடுங்கள். இப்பொழுது மெதுவாக நம்முடைய கவனத்தை 2வது சக்கரத்துக்கு கொண்டு வரலாம். சுவாதிஷ்டான் சக்கரம். அது நம்முடைய தொப்புளில் இருந்து 2-3 இன்ச்சுக்கு கீழே இருக்கும் நடு வயிற்றில். அதில் நம்முடைய கவனத்தை வைக்கலாம். இங்கு நாம் வேண்டிக் கொள்வோம், நம்முடைய குண்டலினி தாயிடம், தாயே, எனக்குள் தூய அறிவை கொடுங்கள், தூய எண்ணத்தை கொடுங்கள். எனக்குள் ஆக்கத்திறனை கொடுங்கள். ஆயக்கலைகள் 64 கொடுக்கக்கூடிய சக்கரம் இது. தியானத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நம்முடைய எண்ணத்தை நமக்குள் ஒருமிக்க செய்கிறது. மெதுவாக நம்முடைய கவனத்தை நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தொப்புள் பகுதி தான் நாபி எனப்படும். இங்கு நாம் வேண்டிக் கொள்வோம், தாயே, எனக்குள் சாந்தி, மன அமைதி, மன சாந்தி, சமாதானம், மன திருப்தி இவை யாவையும் எனக்கு அளியுங்கள். ஒரே சமயத்தில் நம்முடைய கவனத்தை தலை உச்சியிலும் நாபி சக்கரத்திலும் கை விரல்களிலும் இருக்கும்படி பாருங்கள். இப்பொழுது மெதுவாக நம்முடைய கவனத்தை நாபியை சுற்றியுள்ள பவசாகரம் எனப்படும் பகுதியில் கவனத்தை செலுத்தலாம். தாயே, நானே எனக்கு குருவாக ஆகும்படி எனக்கு அருள் புரியுங்கள்.
என்னுடைய பவசாகரத்தை சுத்தப்படுத்திக் கொடுங்கள், விழிப்படைய செய்யுங்கள். இப்பொழுது நாம் நம்முடைய கவனத்தை ஹிருதய சக்கரத்துக்கு எடுத்துக்கொண்டு வரலாம். அநாகத சக்கரம் என்றும் சொல்லப்படும். மிகவும் முக்கியமான ஒரு சக்கரம். நம்முடைய வலது கையை நாம் நமது ஹிருதயத்தில் வைக்கலாம். மத்திய ஹிருதயத்தில் கை வைத்து இங்கு நாம் வேண்டிக் கொள்வோம், தாயே எனக்குள் பயமற்ற உணர்வை தாருங்கள். எனக்குள் ஆத்ம பலத்தை ஏற்படுத்தி கொடுங்கள். நான் ஒரு சுத்தமான ஆத்மா. நான் இந்த மனம், உடல், புத்தி, இந்த சக்கரங்கள் எதுவுமே இல்லை. நான் ஒரு சுத்தமான களங்கமற்ற ஆத்மா. இந்த ஆத்மாவை விழிப்புணர செய்யுங்கள். தாயே எனக்குள் உள்ள ஆன்டிபாடிஸ் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொடுத்து எனக்குள் நுழைய முயற்சிக்கும் பாக்டீரியா, வைரஸ் இவற்றை எல்லாம் அழித்து எனக்கு நோய் எதிர்ப்பு திறனை அதிகரித்து கொடுங்கள். இந்த காலகட்டத்தில் இது மிகவும் அவசியமான ஒரு பிரார்த்தனை. நாம் நம்முடைய கையை நம்முடைய விஷுதி சக்கரத்தில், அதாவது கழுத்து பகுதியில் வைக்கலாம். தாயே நான் குற்றமற்றவள். எனக்குள் எந்தவிதமான குற்றமோ எந்தவிதமான குற்ற எண்ணங்களோ எதுவுமே இல்லை. எந்த தோஷமும் என்னிடம் இல்லை. எல்லாவற்றையும் ஒரு நாடகம் போல் பாவிக்கும் திறனை எனக்குள் ஏற்படுத்திக் கொடுங்கள். எனக்குள் கூட்டு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி தாருங்கள். இப்பொழுது மெதுவாக நம்முடைய வலது கையை நாம் நம் நெற்றி பகுதியில் வைக்கலாம். தாயே நான் அனைவரையும் மன்னித்து விட்டேன். என்னுடைய தவறுகளுக்காக நான் என்னையும் மன்னித்து விட்டேன். அறிந்தோ அறியாமலோ நான் ஏதாவது தவறுகள் செய்திருப்பேன். என்னையும் தாங்கள் மன்னித்து விடுங்கள். நான் அனைவரையும் மன்னித்து விட்டேன். என்னையும் மன்னித்து விட்டேன். எனக்குள் இருக்கும் அகங்காரம், மமகாரம் இவற்றை எல்லாம் அழித்து ஒழித்து என்னுடைய ஆக்ஞா சக்கரத்தை தயவு செய்து திறந்து கொடுங்கள். இப்பொழுது நமது வலது கையை நாம் தலைமேல் வைத்து 7 முறை கடிகார திசையில் அதை மேல் உள்ள தசையை மட்டும் சுழற்றுவோம். வேண்டிக் கொள்வோம், தாயே எனக்கு என்னுடைய ஆத்ம விழிப்பு உணர்வை தாருங்கள். ஆத்ம விழிப்புணர்வை நிலைநாட்டிக் கொடுங்கள். என்னை இந்த பரம சைத்தன்யத்துடன் இணைத்துக் கொடுங்கள். எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். இப்பொழுது நாம் நமது வலது கையை நாம் மடி மீது வைத்துக் கொண்டு ஸ்ரீ மாதாஜியின் ஒரு சொற்பொழிவை காணலாம். அது ஆங்கிலத்தில் இருக்கும். அதனுடைய தமிழாக்கம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது, சப்டைட்டில். அதை நீங்கள் கண் திறந்து பார்க்கலாம். எல்லோரும் கண்ணை திறந்து கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜியின் சொற்பொழிவை கேளுங்கள்.
Sridhar sir. The first one is the most beautiful one because it stands for our innocence. This innocence is the one which gives us real support, real strength. And you'll be surprised, it is never destroyed. It may be overshadowed, there may be clouds, maybe it may look to be a very dark sky, maybe a hopeless case. Some people might say that we have destroyed our innocence. It cannot be destroyed. Whatever you might have done, this is one center which cannot be destroyed. You may have problems with it, but it cannot be destroyed. It is such a wonderful center you have got, which has got 4 petals, which looks after the pelvic plexus, looks after all the excretion within us. In our own freedom, so-called, we do all kinds of things which may not be benevolent for ourselves. Doesn't matter. Kundalini cannot be destroyed. The source which is going to give you the self-realization, I say she is your individual mother. And this mother is such a loving mother. And she knows each and everything about you from your past lives. She knows you very well. She's just waiting for a chance that she can be awakened and she can give you your second birth. So what happens in the second centers when it enters? You just become dynamic because the second center is for aesthetics and for creativity. Because their Kundalini goes up and the creativity becomes so tremendously active and so dynamic. At the same time, that person becomes very mild, very sweet, very compassionate. So this violence, this anger, this temper is not your creation. It's the creation of your liver. Your liver is little out of order because of many things, and the temper is there. Now, when the temper is too much, you don't know what to do. I mean, you can do whatever you like. In your temper, after all, it's like a drunken personality. You have to approach a person in a temper with a barge pole. But all this temper, everything becomes so cool and so beautiful. It's very surprising. A very dynamic person becomes extremely compassionate. So in Sahaja Yoga, an artist who is struggling today may become a great artist tomorrow. But still I would say these are temptations. You'll become a great artist, you start earning more money, this, that. But that's not the one you have to really be satisfied with. You will never be satisfied with that. So you move to the third center, which we call as the Navi Chakra. This center is, on one side, is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. We just become. I don't have to say that you don't take drugs, you just don't take it. Overnight I have seen people have given up drugs. Overnight alcoholism, overnight everything, and they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh, then what is the fun? What is this that
you take something in the pub and next day you have hangover. Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves. It's bubbling out. So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. Now we have the center which we call here as the heart center. It controls the left and right both. So we have a left and right heart in Sahaja Yoga. As you know that in childhood till the 12 years of age, the thymus, this sternum bone creates the antibodies for you. And these antibodies fight your diseases. So when this center goes out, this is the center which sends all the messages to these antibodies. Now this is the center of a mother. When your motherhood is challenged, you develop breast cancer. Supposing a man is a flirt and his wife is worried, she might get a breast cancer because her motherhood is challenged. And her sense of security is very disturbed. As a result of that, she gets this problem. But do you know this is the center of a husband or of the father? Now if I am telling you, you should not be shocked, because later on you will find it. Now if you are a bad man, you can get asthma, or if your wife is a shrew, you might get an asthma, or if you are a very bad father, you might get an asthma, or if your father is not kind to you, you might get an asthma. If you have not forgiven your father, you might get asthma. The left heart is the place of the mother. Now, if your mother has been hard with you, if you have had very bad experiences, you will have problems of the left heart. Center heart is very important, where your sense of security should be established. You'll be surprised in the disease called AIDS, is the center heart, which is out. We have tried to cure, and we cured also 3-4 people from AIDS, but they have no willpower to continue with surgery. So then we come to this center, which is we call as the Vishuddhi. This is 16 petals, looks after the cervical plexus. Now this is a very, very important center. And this is the center is for communication. Now on this center when we come, as I told you, your thinking is controlled by you. You can control. If you want, you can think, or you don't think. But in that silence, you feel your peace. If there's too much of crowds, too much of problems, suddenly you become the witness. You start seeing everything, seeing the problem, what it is. Unless and until you can see the problem, you cannot solve it. Because you are in the problem, you just get upset. But if you are out of the problem, you can see it. And that's what happens to you when you become thoughtlessly aware when this center opens out. Last but not the least is the center of limbic area, which is very important. As soon as the Kundalini enters into that area, limbic area, she soothes it, and it opens like a lotus, 1,000-petal lotus. It opens,
And then the Kundalini emerges out of your fontanelle bone area and gets connected to the all-pervading power. Then you start feeling the cool breeze in your hand. You can feel it all over. Some people in the beginning who felt cool breeze would not believe it. So they closed doors, everything, and sat down to see. Still they were feeling it. But it works. Works in the sense that you get empowered. You become peaceful. You become the witness. You become the voice. And you become empowered that you can give realizations to others like this. That you can raise their Kundalini like this. And you can establish that connection. You can do. And this is what is your right to have it. This is what will give you meaning. Otherwise, நாம் இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு ஒரு 2 நிமிடம் நம்மளுடைய எண்ணத்தை நம்மளுடைய தலை மீது சஹஸ்ரார சக்கரம் இங்கு வைத்துக்கொண்டு ஒரு சிறிய இசை போடுவார்கள். அதை கவனித்துக் கொண்டு நீங்கள் தியானத்தில் செல்லலாம். இப்பொழுது உங்களுடைய முழு கவனத்தையும் உங்கள் உடம்பில் வையுங்கள். 2 கைகளிலும், முதுகு தண்டிலும், தலை உச்சியிலும் உங்களுக்கு என்ன ஃபீலிங் ஏற்படுகிறது என்பதை கவனியுங்கள். சூடோ குளிர்ச்சியா எப்படி வருகிறது உங்களுக்கு, அதன் மேல் உங்கள் கவனத்தை வையுங்கள். உங்களுடைய முழு கவனத்தையும் வெளி உலகிலிருந்து எடுத்துவிட்டு உங்களுக்குள் செலுத்துங்கள். ஒரு 2 நிமிடம் இந்த விசையை கேட்டுக்கொண்டு நாம் தியானத்தில் செல்லலாம்.
இப்பொழுது நாம் எண்ணங்கள் அற்ற நிலையில் முழுவதுமாக நம்மளுடைய எண்ணம் கவனம் பொழுதும் நம்முடைய சகசார சக்கரத்தில் இருக்கிறது. எண்ணங்கள் யாவும் அகன்று விட்டன. மனதில் ஒரு அமைதி, சந்தோஷம், இவை யாவையும் நாம் உணர முடிகிறது. நம்முடைய வலது கையை நம்முடைய தலைக்கு மேலாக 2 அங்குல உயரத்தில் தலை தொட வேண்டாம். உங்களுக்கு தலையிலிருந்து எந்த உணர்வு வருகிறது, சூடாகவா குளிர்ச்சியாகவா என்பதை செக் பண்ணி பாருங்க என்பதை கவனியுங்கள். இடது கை நமது மடியில் இருக்கட்டும். வலது கையை நம் தலை உச்சியில் வைத்து உங்களுக்கு எப்படி உணர்வு வருகிறது என்பதை கவனியுங்கள். கை முன் பின் சைடு இதை பார்த்து கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வலது கையை மடியில் வைத்துக் கொண்டு இடது கையால் பார்க்கவும். ரெண்டு கைகளையும் மடியில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் மெதுவாக நம்முடைய கண்ணை திறந்து நமக்கு இந்த அற்புதமான உணர்வை கொடுத்த ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவியை நாம் நமஸ்கரித்து நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். எல்லோரும் இப்பொழுது கண்ணை திறந்து பாருங்கள். நம்முடைய 2 கைகளையும் இப்படி வைங்கள். மெதுவாக இப்படி கிட்டக்கு கொண்டு வாங்க. கொள்வோம். மெதுவா இது பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு நமக்கு 2 கைகளுக்கு நடுவில் ஏதோ ஒரு காந்தம் இருப்பது போல் நமக்கு தோன்றும். You can feel the ஒரு ஃபீலிங் நம்ம பார்க்கலாம். இத இப்படி செய்து பாருங்க. மெதுவாக கைகளை இவ்வாறு அருகிலும் தள்ளியும் வைத்து பாருங்கள். இப்படி ரெண்டு கைகளையும் மடியில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கைகளை பத்தின சார்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த சக்கரங்களுடைய நிலையை நம்முடைய கை விரல்களிலும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய மணிக்கட்டு பகுதியில் இருப்பது மூலாதார சக்கரம், முதல் சக்கரம். அங்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நமக்கு அங்கு சூடாகவோ இல்லது குளிர்ச்சியாக சூடு பிரச்சனை எதுவும் இல்லைன்னா குளிர்ச்சியாக இருக்கும். அடுத்தது நம்மளுடைய கட்டை விரல். கட்டை விரல் நம்மளுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தை குறிக்கிறது. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது ஆள்காட், மூணாவது இருக்கே நாபி, இது நடுவிரல் என்பது நாபி சக்கரம். அதை சுற்றி உள்ள பவசாகரம் எனப்படுவது நம்முடைய உள்ளங்கையில் இருக்கிறது. நடுப்பகுதியை சுற்றி இருக்கும் அந்ததான் பவசாகரம் எனப்படும். அடுத்தது நம்முடைய 4வது சக்கரத்துக்கு வருவோம். அது சுண்டு விரல். அது 4வது சக்கரத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் கழுத்து பக்கத்தில் உள்ள விசுத்தி சக்கரம் என்பது நம்முடைய இந்த ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரல் தான் நம்முடைய விசுத்தி விரல். இதற்கப்புறம் நம்மளுடைய ஆக்ஞா சக்கரம் என்பது நம்முடைய மோதிர விரல். அதுக்கப்புறம் நடுவுல உள்ள நம்முடைய உள்ளங்கையில் உள்ள மத்திய பகுதி தான் நம்முடைய சகசரார சக்கரம். ஸோ நம்முடைய இடது கையில் உள்ள எல்லா விரல்களும் நம்முடைய இடது நாடியில் உள்ள சக்கரங்களில் ஏதாவது நமக்கு அறிகுறி, அது நமக்கு காட்டும். அது நமக்கு எப்படி இருக்கிறது, அதனுடைய ஸ்திதி எப்படி இருக்கிறது என்று. அதே மாதிரி வலது கையிலும் 5 விரல்களிலும் இதே மாதிரி அமைப்பில் தான் இருக்கிறது. அதிலிருந்து நாம் நம்முடைய வலது பக்க பிங்களா நாடியில் உள்ள சக்கரங்களின் நிலையையும் நாம் புரிந்து கொள்ளலாம். நமக்கு இன்னும் அறிவு போக போக நாம் இந்த கை விரல்களில் கவனம் வைத்து தியானம் செய்யலாம் பின்வரும் வகுப்புகளில். இப்பொழுது உங்களுக்கு எப்படி அனுபவம் இருந்தது என்பதை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும்
உங்களுக்கு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். இப்பொழுது நீங்கள் எல்லாரும் உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணலாம். ஜூமில் இருப்பவர்கள், ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருப்பவர்கள் தயவு செய்து கமெண்ட் வழியாக உங்கள் கேள்விகளை தரலாம். வேணும் தயவு செய்து கேள்வி தவிர வேறு சத்தங்கள் எதுகளையும் போடாதீர்கள். நன்றி. அதனா தீதி சொல்லுங்கள் சார். அந்த ஸ்லைடை ஸ்டாப் பண்ணவா இல்ல பண்ணிடலாம்? அப்ப புதிதாக யாரும் இணைந்தால் காருண்யா ராஜேந்திரன், இது உங்களுக்கு முதல் தடவை என நம்புகிறேன். அப்படியானால் தயவு செய்து உங்கள் மைக்கை ஆன் பண்ணி அறிமுகப்படுத்துங்க. திரு காருண்ய ராஜேந்திரன் அவர்களே, வேறு யாராவது உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் தயவு செய்து உங்கள் மைக்கை ஆன் பண்ணி கேளுங்கள். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் கமெண்ட் வழியாக கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீமாதாஜி. வணக்கம் தனப்பிரியன், சொல்லுங்க. ஜெய் ஸ்ரீமாதாஜி, சொல்லுங்க. நான் செஞ்சதுல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த கையில எல்லாம் கொஞ்சம் ஃபிங்கர்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் சில அந்த வைப்ரேஷன்கள் வந்ததை கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அந்த அறிகுறி தெரிஞ்சதா கைவிரல்? ஆமாம், கைவிரல் நுனியில. வெப்பமா இருந்ததா இல்லது குளிராக இருந்ததா? கைதான் ஆனா வெப்பமா இருக்கு, ஆனா மற்ற தலையில அப்படி ஒன்றும் எனக்கு ஃபீல் ஆகல. மதனா தீதி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். நீங்க போக போக அதான் சொன்னேன், எப்படி ஒரு மெஷின் வேலை செய்யும் பொழுது அதுல சூடு வெளிப்படுமோ அதே மாதிரிதான் நம்ம உடம்புங்கிற மெக்கானிசத்துல இருக்கிற சக்கரங்கள்லாம் இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஆரம்பத்துல சூடு வருவது இயல்புதான், அதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த சூடெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு முறை இருக்கு, அதை நீங்க செஞ்சாலும் உங்க உடம்புல உள்ள சூடெல்லாம் குறைஞ்சு போயிடும். அப்போ உங்களுக்கு ஃபீலிங் வரும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த சூடெல்லாம் குறைஞ்சு உங்களுக்கு குளிர் நிலை வந்துடும். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு கையில வரலைன்னா நீங்க கையை மட்டும் கூட உப்பு தண்ணியில வச்சுக்கலாம். உப்பு தண்ணியில கையை வச்சோம்னா கையில நமக்கு நல்ல இன்னும் உணர்வுகள்லாம் நல்லா தெரிய ஆரம்பிக்கும், குளிர்ச்சியா நாளடைவுல மாறிடும். அது பண்ணினா அதெல்லாம் உங்களுக்கு நாங்க போக சொல்லி கொடுக்குறோம். உப்பு நீர் இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? வெரி குட். 2-3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுடைய இந்த விடாமுயற்சிக்கு நாங்க ரொம்பவே பாராட்டுறோங்க. நீங்க தொடர்ந்து செய்யுங்க, உங்களுக்கு நல்லா நம்ம எத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருக்கோம், அதெல்லாம் 2-3 நாள்ல சரியாயிடுமா? கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும், பொறுமையாக வச்சிருங்க. சரி, நல்லா ஆயிடும். நீங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இதுல காட்டுறதே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். விடாமுயற்சி பண்ணுங்க. சரி. நீங்க வீட்லயும் தியானம் பண்ணுங்க. ராத்திரி பகல் 2 வேளையும் நீங்க 10 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. நிறைய உங்களுடைய கவனத்தை காலையில செய்யணும் நினைக்கிறேன், கொஞ்சம் என்னால செஞ்சு கொள்ளலாம் இருக்கு. நீங்க எந்திருந்த உடனே இந்த தியானத்தை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு நாள் முழுக்க வேலை அவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிடும். எவ்வளவு கஷ்டப்படுற வேலை கூட உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடும். உடம்புல ஒரு புதுவிதமான ஒரு எனர்ஜி இருக்கும், நமக்கு செய்யறதுக்கு உண்டான சக்தி கிடைக்கும், எல்லாத்துலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது முதல்ல மெடிடேஷனை பண்ணிட்டானா அன்னைக்கு நாள் முழுக்க நல்லா போகும். அதை நீங்க முதல்ல செஞ்சிடணும். உங்களுக்கு நேரம் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் முன்னால எந்திருங்க.
எந்திருந்து மெடிடேஷனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாக்கி வேலையை பண்ணணும். சரி அம்மா. சரியா? கால வேலை தியானம் மிகவும் முக்கியம். தியானத்தை பண்ணிட்டு நீங்க வெளியில போகும் பொழுது உங்களுடைய குண்டலினியை எழுப்பி கவசம் விட்டு கொண்டு போனீர்களானால் உங்களுக்கு எந்த விதமான அபாயமோ எந்த விதமான எதிர்மறை செயல்களோ உங்களை எதிர்மறை உங்களை பாதிக்காது. இந்த கவசம் உங்களை அட்டாக் பண்ணாது. இந்த கவசம் இடுறது இப்ப 2 தரம் விடணுமா கவசம், இல்ல ஒருக்கா விட்டா சரியா? அப்படின்னா நீங்க தியானம் பண்ணும்போது முதல்ல பார்த்திருப்பீங்களே, 2 தரம் 3 தரம் இல்ல, முதல்ல நம்ம குண்டலினியை எழுப்பி இப்படி 1 அது நீங்க பார்த்திருப்பீங்களே, அதே மாதிரி செகண்ட் டைம் 2, 3வது தரம் 3, அதுக்கப்புறம் நம்ம சுத்தி ஒரு வானவில் போல இப்படி பண்ணிக்குவோம். அப்படி பண்ணினா நம்மள எதுவும் தாக்காது. இல்ல நான் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்ல தியானம் செய்யக்குள்ள ஆமா தியானம் செய்ய முன்னால ஒரு தரம் பண்ணணும், தியானம் முடிச்சிட்டு ஒரு தரம் பண்ணணும், 2 தரம் பண்ணணும். அந்த தியானம் குண்டலினி எழுப்புற டைம்ல அந்த மேல போய் ஃபர்ஸ்ட் டைம் ஒருக்கா தானே முடிச்சு விடுற, செகண்ட் டைம் 2 தரம் முடிச்சிரணுமா? ஆமா செகண்ட் டைம் 2 தரம் முடிச்சு. ஆனா செகண்ட் அந்த வீடியோல அது ஆமா அது ஒண்ணு இருக்கு, நீங்க எப்படி வேணாலும் செய்யுங்க, அது ஒண்ணும் தப்பு கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்லாம் கிடையாது. நீங்க எந்த தப்பு பண்ணினாலும் ஒண்ணு அதனால இல்ல. நீங்க அதுலலாம் கவனம் செலுத்துறத விட உங்களோட சக்கரங்கள்ல கவனத்தை செலுத்துங்க. சரி சரி. அது தப்புலாம் நம்ம குண்டலினி நம்மளோட தாய். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் தாய்க்கு கோபம் வருமா? வராது இல்லையா? அது மாதிரிதான். இதெல்லாம் பெரிய தப்பே கிடையாது. சரி ஓகே சரி. வேற எதுவும் தலையில நல்லா தெரிஞ்சதா உங்களுக்கு? மீண்டும் ஒன்றும் தெரியல. சரி கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். இன்னொரு கேள்வி நாங்க பேஸ்புக்கில் இணைந்திருக்கும் திரு துரைசாமி உதயகுமார், அவர் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார் என நம்புகிறேன். அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். தலைக்கு மேல் உள்ளங்கைகளில் சற்று வெப்பமாக உணர்ந்தேன். அவர் அனுபவத்தை சொல்லியிருக்கார், கேள்வி இல்ல. அதை பற்றி நீங்கள் மேலும் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? நம்மளுடைய லிவர்ல கூட ஐஸ் வச்சுக்கலாம். நம்மளுடைய லிவர்ங்கிறது நம்மளுடைய வயிற்றுல வலது பக்கத்துல இருக்கு. நம்ம ரொம்ப யோஜனை பண்ண அந்த லிவர் ரொம்ப சூடாயிடுது. அதனால பிங்களா நாடியும் சூடாயிடுது. அதனால அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு நமக்கு தினம் நம்ம கொஞ்சம் லிவரை இதுல ஐஸ்ல ஒரு பிளாஸ்டிக் பையில ஐஸை வச்சு நம்ம லிவர்ல ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். அவர் இன்னொன்னு சொல்லி இருக்கார் அனுபவம், விரல் நுனிகளில் குறுகுறுப்பாக உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி ஆக்டிவேட் ஆயிருக்கு. சக்கராஸ் எல்லாம் இப்ப ஆக்டிவேட் ஆயிருக்கு இப்பதான். இதுவும் ஒரு நல்ல அறிகுறி தான். உங்களுடைய குண்டலினி எழும்பி இருக்கு. அந்த சக்கராஸ் எல்லாம் கொஞ்சம் திறக்க முயற்சி பண்ணுது. டைம் எடுக்குமா இருக்கும். வேற ஏதாவது சொல்றீங்களா ரமணி மேடம்? இதெல்லாம் தியானம் பண்ண சரியாயிடும். எல்லாமே நல்லா தெரிய தொடங்கும் விரல்ல. ஆனா நீங்க விடாம மனசால உட்காந்து தியானம் பண்ணும், அது ரொம்ப அவசியம். அப்புறம் நம்ம ஆகான மீண்டும் கொழும்பில் இருந்து இணைந்திருக்கிறார். ஆகான தயவு செய்து அன்மியூட் பண்ணி மைக்ரோஃபோனை ஆன் பண்ணி ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கள், அல்லது ஏதாவது அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதென்றால் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. சுபா சங்கர் அவர்களும் கொழும்பில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். ஜூம் வழியாக அன்மியூட் பண்ணி ஏதாவது சந்தேகம் அல்லது அனுபவம் இருந்தால் தயவு செய்து கொடுங்கள். நான் சுபா பேசுறேன். இன்னைக்கு குளிர்ந்த பேசாமல் இருங்கோ. இன்னைக்கு தியானத்துல அந்த குளிர்ச்சியை உணர்ந்தேன் நானு. முதல்ல பண்ணும்போது நான் ஒரு விஷயம் கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. நான் எந்த தப்புமே பண்ணது இல்ல அப்படி. நான் தூய ஆத்மான்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன நெருடல் முதல் நாள் இருந்துச்சு. இன்னைக்கு அது சுத்தமா இருக்கல. அப்ப என்னால என்ன மன்னிக்க முடியும் அப்படிங்கறத நான் இன்னைக்கு உணர்ந்தேன். வெரி குட்.
அன்னைக்கு வந்து பொதுவாவே நான் எப்பயுமே நினைப்பேன் லைக் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். அது எனக்கு எப்பயுமே இருக்கும். அது இந்த மன்னிப்பு கேட்டுக்குங்க, மன்னிச்சிருக்குங்க உங்களை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எப்படி நம்மள மன்னிச்சுக்கிறது, கடவுள் தானே நம்மள மன்னிக்கணும்னு ஒரு இது இருக்கும். இல்ல சில அது சமயம் கொஞ்சம் நம்ம எனக்கு மேலேயே இருந்துச்சு நமக்கு கஷ்டமா. கோவம் வரும். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அது எனக்கு லைட்டா இருந்தது. அத என்னைய மன்னிச்சுக்கிறதுக்கு எனக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன் நானு. வெரி குட். அதெல்லாம் அது இருக்குல்ல எனக்கு. தேங்க்யூ நல்ல so much. அனுபவம், நல்ல அனுபவம். கடவுளுடைய அன்பு வந்து ஒரு பெருங்கடல். அந்த பெருங்கடல்ல எங்களோட தவறுகள் எல்லாம் கரைந்து விடும். அவர் எப்பவுமே மன்னித்து எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருப்பார் நாங்கள் முன்னேறி செல்வதற்கு. இல்ல இல்ல விளங்குச்சா சுபா? மியூட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். சரி. அப்புறம் அஹானா அஹானா, சுதேஷ், தயவு செய்து அன்மியூட் பண்ணி உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். அதே நேரம் திருமதி ராதாமணி அவர்கள் ரியாத்திலிருந்து ஜாயின் பண்ணி இருக்கிறீங்களா? ஹலோ ராதாமணி மேம், சொல்லுங்க. லைன்ல இருக்கேங்க சார். சொல்லுங்க, உங்களுக்கு क्वेश्चन ஏதாவது இருக்கா? என்னோட நேத்துக்காக 2-3 பேர் கனெக்ட் ஆனவங்களுக்கு எப்ப அகைன் கனெக்ட் பண்ண சொல்றதுங்க? கிளாஸ் அவங்களுக்கு எப்போ ஆன்லைன் கிளாஸ் அகைன் இன்னைக்கே வந்திருக்கலாமே. ஆமா எவ்ரிடே வரணும் அவங்க, அப்பதான் நிறைய படிக்க இன்னைக்கு வந்திருக்கணும் அவங்க. சரி சரி, இந்த லிங்க் அவங்களுக்கு தெரியாதுங்க, நான் அனுப்புறேன். நாளைக்கு இருக்கு, திருப்பி வாங்க. சரி சரிங்க, ஓகே. அப்புறம் அவங்க கிளாஸ் வந்து முடிச்ச உடனே சொன்னாங்களே கிளாஸ் எப்ப இருக்குன்னு. சண்டே, மண்டே, வெட்னஸ்டே, சேம் டைம், சேம் லிங்க். ஓகே ஓகே. ஃப்ரைடே வந்து ஜாயின் பண்ணலாம், பட் நாங்க அந்த புதுசா ஜாயின் பண்றவங்கள கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஃப்ரைடேல. சரி சரிங்க, அதான் இன்னைக்கு அன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கலாமா? இப்போ வேற கிளாஸ் அவங்கள யாருமே காணுமே. நான் வந்து நான் வீணா மேடம்க்கு சொன்னேன், மெசேஜ் அனுப்பினேன்னா அவங்க சொன்னாங்க மீட்டிங் இருக்குன்னு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, எல்லாருக்கும் நீ லிங்க் அனுப்பிடுங்க சார், இன்னைக்கு அவள் ஃபாலோ பண்ணிப்பா. ஆமா. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டாங்க தெலுங்கு அண்ட் கன்னடா டீச்சர்ஸுக்கு வேணும். ஸோ அவங்களுக்கு எந்த லிங்க், அவங்க லாங்குவேஜ் லிங்க் ஏதாவது இருந்தா அனுப்பிச்சிங்களா? ஜூம் லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேங்க. நாங்க அது வந்து எடுத்து உங்களுக்கு அனுப்புறோம். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் இல்லையா? இங்கிலீஷும் தெரியுங்க. இங்கிலீஷ்ல சேர்த்து விடலாமே அவங்கள. அப்படியே இங்கிலீஷ் கிளாஸ் வரலாம் அவங்க, நாங்க அந்த லிங்க் அனுப்புறோம் உங்களுக்கு. இங்கிலீஷ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, அந்த லிங்க் கொடுங்க, நான் அனுப்பிச்சு விட்டுறேன். அப்புறமா சுதேஷ் கணபதி அன்மியூட் பண்ண முடியுமா? சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க தியானம் இது 2வது தடவைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு புதுசா சொல்லி தந்தீங்க, அது கொஞ்சம் புதுசா ஃபீல் ஆயிடுச்சு. அதாவது அந்த விரல்கள் மூலியமா, விரல்கள்ல வேற வேற எப்படி சொல்றது, ஒரு டிஃபரன்ஸ் ஒன்று விளங்குது. இப்ப அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு லைட்டா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. வெரி குட். இந்த விரல்ல உங்களுக்கு அந்த அதிர்வுகளை உணரக்கூடியதா இருந்ததா? கொஞ்சம் கொஞ்சமா அது விளங்குது எனக்கு. சரி, நீங்க தொடர்ந்து தியானத்தை செய்வீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு நிமிஷத்துல வீட்டுல எப்படி செய்யறதுன்னு சொல்லி தருவோம். அப்படி அதை பார்த்து நீங்க தொடர்ந்து செய்வீங்கன்னா அது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நன்றி. சுதா விஸ்வநாதன், அது என்னோட ஃப்ரெண்டு தாங்க, முன்னாலே பண்றாங்க. ஓகே. சுதீப் ராமச்சந்திரன். ஹலோ சுதீப். அவங்க புதுசு நினைக்கிறேன். சுதீப் கேளுங்கப்பா. சுதீப், நீங்க இது முதல் தடவையா? காணோம், போயிட்டார். ஃபேஸ்புக்ல யாராவது ஏதாவது கேட்டிருக்கா பாருங்க. ஃபேஸ்புக்ல வேற ஒண்ணும் வரல. சரஸ்வதி மேடம் இருக்காங்களா ஃபேஸ்புக்ல? சரஸ்வதிக்கு ஏதாவது இருக்கா கேளுங்க. சரஸ்வதி இருக்காங்க, விஜயராணி இருக்கிறாங்க, அடுத்தது டிஷாந்தி,
உதயகுமார். அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது இருக்கா கேள்வி கேளுங்க. Facebookல இருக்கிற சரஸ்வதி மற்றும் திஷாந்தி மற்றும் இந்திராணி விஜயராணி, உங்களுக்கு ஏதாவது கேள்வி அல்லது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் வழியாக தாருங்கள். நன்றி. அல்லது எனக்கும் பர்சனலா எழுதலாம். ஆனா உங்களுக்கு நல்லா அது தெரியணும்னா எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இது நல்லா தெரியணும்னா தினமும் ராத்திரி வேளையில படுக்கிறதுக்கு முன்னாடி உப்பு தண்ணியில நம்ம காலை முக்கி வைக்கிறது ரொம்ப அவசியம். யாரு பண்ணலையோ அவங்களுக்கு அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியாது. ஏன்னா நம்ம எத்தனை வெளியில போறோம், நம்ம நிறைய பேர்ட்ட பேசுறோம். ஸோ நம்ம எதிர்மறை சக்திகள் நம்ம சக்கராஸ்ல வந்துரும். அதனால டெய்லி நாங்கெல்லாம் இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு டெய்லி உட்காருவோம். அப்பதான் உங்களுக்கு நல்ல குளிர்ச்சி எல்லாம் தெரிய தொடங்கும். எல்லா சக்கரமும் கிளீன் ஆகும், சுத்தப்படுத்தும். அந்த ஏன்னா அது சமுத்திர தத்துவம் இல்லையா, அதனால. நாங்க இப்ப தொடர்ந்து லலிதா தேவி வீட்டில் தியானம் பண்ணுவது அப்படின்னு நீங்க தொடர்வோமா? Okay, sure. Sudha has a question. Sudha Shankar, so unmute her. Okay. Subha Shankar, okay. Subha Shankar. சொல்லுங்கம்மா, என்ன क्वेश्चन இருக்கு? Thank you ma'am. இப்ப வீட்ல காலையில தியானத்துல இப்ப நம்ம குண்டலினி சக்தி எழுப்பிட்டு உப்பு தண்ணியில காலை வச்சுக்கிட்டு அந்த 7 சக்கரமும் முடிச்ச அப்புறம் கை வச்சும் செய்யணுமா? ஒவ்வொரு சக்கரத்துல கை வச்சும் செய்யணுமா? உங்களுக்கு செய்யலாம். உங்களுக்கு எங்கேயாவது வலியோ இல்லைன்னா சூடோ தெரிஞ்சா அந்த சக்கரத்துல வச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா பாக்கி சக்கரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். எங்கேயாவது வலியோ இல்லைன்னா அப்படி ஊசி குத்துற மாதிரி குத்திட்டுனா அங்க அந்த சக்கரம் உங்களுக்கு உங்க அம்மா, உங்க குண்டலினி தாய் சொல்லி கொடுக்குறாங்க, இங்க ப்ராப்ளம் இருக்கு. அப்ப நீங்க கை வைக்கும்போது குண்டலினி தாயும் சேர்ந்து உங்களுக்கு உதவி பண்ணி அந்த சக்கராவை சுத்தப்படுத்தி கொடுப்பாங்க ஃபுல்லா. ஸோ நீங்க காலையில உட்காண்டாலும் நல்லது. நாங்கெல்லாம் 2 வாட்டி உட்காருவோம். சம்டைம் ரொம்ப சூடெல்லாம் இருந்ததுன்னா அது நீங்க பாத்துக்கோங்க. ஆனா ராத்திரி உட்கார்றது ரொம்ப அவசியம் உப்பு தண்ணியில. உங்களால அப்படி உட்கார முடியும்னா காலையில உட்காருங்க. அப்படின்னு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. நீங்க காலையில சம்டைம் நம்மளுக்கு எல்லாம் டைம் இருக்காது இல்லையா, ஆபீஸ் போனோம், சமைக்கணும், அவ்வளவு வேலை இருக்கு இல்லையா. சோ அதனால நாங்கெல்லாம் ராத்திரி தான் ஜாஸ்தி ப்ரிஃபர் பண்ணுவோம். உங்களுக்கு டைம் இருக்குன்னா பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. ஆனா அப்போ உட்காரத்துக்கு முன்னாடி பந்தன் போட்டுக்கணும், சமுத்திர தேவதாவை வேண்டிக்கணும், என்னோட எல்லா சக்கரவும் தூயப்படுத்தி கொடுங்கன்னு சமுத்திர தேவதா கிட்ட வேண்டிக்கணும், கடவுள்கிட்ட. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் ஒரு கை வச்சும் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருக்குன்னா பண்ணுங்க, ஒன்னும் தப்பும் கிடையாது. இல்லைன்னா எந்த சக்கரம் உங்களுக்கு நீங்க அந்த பிக்சர் காமிச்சாங்க இல்லையா, அவங்க பார்த்து வச்சுக்கோங்க எந்த சக்கரம் எங்க இருக்குன்னு. சோ அந்த சக்கரா மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாலும் போறோம். இல்லைன்னா அப்படியே சரண்டரா உட்காந்து குண்டலினி தாய் கிட்ட சொல்லணும், எனக்கு எல்லா சக்கரமும் சுத்தப்படுத்தி கொடுங்க அம்மான்னு சொல்லணும். நான் இப்ப சொல்ல போறேன் இல்லையா, வீட்டுல எப்படி பண்ணணும், அதுல எல்லாம் வந்துடும். லலிதா தேவி இன்னொரு கேள்வி Facebookல கேட்டிருக்காங்க. திருமதி நலாயினி உதயகுமார், அவர் பெரிய துரைசாமி உதயகுமாரோட வைஃப். அவங்க கேக்குறாங்க, அவங்க சொல்லி இருக்காங்க இது வெரி யூஸ்ஃபுல். அப்புறமா கேக்குறாங்க, தியானம் திசையில் உட்கார வேண்டும். ரொம்ப திசையே கிடையாது. ஆமா இருங்கோ, உங்களை வரவேற்கிறோம் மேடம். நாங்க என்ன சொல்றோம்னா, தியானம் பண்றத நீங்க எந்த கண்டிஷனையும் வச்சுக்காதுங்கோ. மதனா தீதி சொன்ன மாதிரி திசைகளே கிடையாது, எங்க வேணா உட்காந்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ரொம்ப திசை ரொம்ப முக்கியமா தோணிட்டுன்னா கிழக்கு பாகம் பார்த்து உட்காருங்க. ஆக்சுவலா நம்மளோட உலகம் ரவுண்டா இருக்கு, நம்ம தான் அது ஈஸ்ட் வெஸ்ட்னு பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. அப்படியே உங்களுக்கு மனசுல அந்த மாதிரி இருந்ததுன்னா, நம்மளாம் எப்பவுமே கடவுள்கிட்ட நம்ம சாஸ்திரப்படி கிழக்கு பாகம் பார்த்துதான் உட்கார சொல்லுவாங்க இல்லையா. சோ கிழக்கு பாகத்துல இருந்து சூரியனோட ரொம்ப சக்தி கிடைக்கும், சூரியனோட பவர் நம்ம உடம்புல. அதனால அது காயத்ரி இல்லையா. அதனாலதான் அந்த காயத்ரி மந்திரம்லாம் நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க காலையில சூரியன் வரத்துக்கு முன்னாடி சொல்லிடணும். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் சொன்னா உடம்புல ரொம்ப சூடு ஜாஸ்தி ஆயிடும். யாருக்கு ரொம்ப சோம்பேறித்தனம், ரொம்ப எதுவுமே பண்ண வேண்டாம்னு தோணுது, தூங்குன மாதிரி தோணுது, அவங்க எல்லாம் இந்த காயத்ரி மந்திரம் சொன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப சூடா அவ்வளவா ரொம்ப உடம்ப போட்டு அந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம எப்ப பார்த்தாலும் இந்த உடம்ப ஒரு நிமிஷம் கூட உட்காராம நம்ம பண்ணிட்டே இருக்கோம்னா நமக்கு நம்ம சூரிய நாடி இருக்குல்ல வலது பக்கத்துல, அதுல எனர்ஜி கம்மியாயிடும், அதனால சூடு ஜாஸ்தி ஆயிடும். அதனால நம்ம 2 நாடியும் பேலன்ஸ் பண்றது, 2 நாடியும் சமநிலைக்கு கொண்டு வர்றது ரொம்ப 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 அவசியம்.
நலாயினி அவர்களே, லலிதா தீதி சொன்னது போல் முடிந்தால் கிழக்கு திசையை நோக்கி உட்காருங்கள். ஆனால் அப்படியான ரூல்ஸ் எதுவும் சாய யோகாவில் இல்லை. சாய யோகா வந்து நமது உள்ளுணர்வு, உள் சக்தி சம்பந்தப்பட்டது. எந்த வகையான ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ், அதாவது கடுமையான விதிகளோ எதுவும் கிடையாது. நமது சக்கரங்களை நமது சக்திகளை நாங்கள் உணரும் சக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் தியானத்தின் வழியாக. மற்றும் கண்டிஷன்ஸ், இந்த ரூல்ஸ், சட்டங்கள் பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. நாங்க தொடரலாமா? தொடரலாம். வீட்டு நான் இப்ப வந்து வீட்டுல எப்படி பண்ணேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. அது வசதியாக இருக்கும். டைம் வேஸ்ட் ஆகாது. பவர் பாயிண்ட் போடுறதா இல்ல நீங்க நேரடியா பண்றீங்களா? பவர் பாயிண்ட் போடுங்க, எனக்கு கொஞ்சம் க்ளூ கிடைக்கும். அந்த ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் நீங்க கவர் பண்ணினா குயிக்கா போடுங்க. போடுறீங்களா பவர் பாயிண்ட்? இதுல இந்த சக்தி வந்து நம்ம ஃபுல்லா நம்மளோட மனசுதான் காரணம். நீங்க மனசால எவ்வளோ உங்க குண்டலினி சக்தி கூட இருக்கீங்களோ அவ்வளவு டைரக்ஷன்லாம் எதுவுமே வேண்டாம். அந்த பாயிண்ட்ஸ் 7 பாயிண்ட்ஸ் கேக்குறதா? சரி சொல்லுங்க. நம்ம காலையில எழுந்த உடனே நம்ம மைண்ட் வந்து ரொம்ப, நம்ம மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தூங்கி எழுந்திருக்கோம்ல நம்ம. அதே நீங்க அப்புறமா தான் கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய அதை நினைச்சு நம்மளோட வைப்ரேஷன்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே பண்றது ரொம்பவே விசேஷம். சப்போஸ் நீங்க 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்திருக்கங்க. அப்போ இல்லைன்னா 4ல இருந்து 6 வந்து பிரம்ம முகூர்த்தம். அப்ப எப்ப வேணா எழுந்து பண்ணலாம். அது வந்து காலையில எழுந்த உடனே அப்படின்னு ரூல்ஸ் கிடையாது, இப்படிதான் எழுந்திருக்கணும். சம்டைம் நம்ம ரொம்ப டயர்டா இருந்து தூங்கினா தப்பு கிடையாது. ஆனா தூங்கி எழுந்த உடனே நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்போம். அதனால அப்போ வந்து கொஞ்சம் முகம் எல்லாம் கழுகிட்டு கொஞ்சம் உங்களுக்கு டீ வேணும்னா குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஓகே. இப்போ கேக்குதா? ஹலோ கேக்குறதா? ஹலோ கேக்குது, சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. நான் சொன்னது ஏதாவது பாதியில நின்னு போயிடுதா? ஃபர்ஸ்ட்ல சொல்லணுமா? ஒரு 2-3 ஒரு ஹாஃப் இதுல இருந்து சொல்லுங்க திரும்ப. ஓகே. நம்ம வந்து காலையில எழுந்த உடனே முகம்லாம் கழுகிட்டு டீ வேணும்னா குடிக்கலாம். சில பேருக்கு டயபெட்டிஸ் இருந்தா கொஞ்சம் காலையில எழுந்தோன்னா பசிக்கும். அதனால ஏதாவது ஒரு பிஸ்கெட்டோ டீயோ சாப்பிட்டுட்டு உட்காந்தா நம்ம மனசு வந்து இந்த வயிற்று பக்கத்துல போகாது, பசியில போகாது. அதனால கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு மனசை ஒரு நிலையா வச்சுட்டு உட்காருங்கோ. கீழே காலை மடக்கிட்டும் உட்காரலாம், நம்ம எப்போ உட்கார்ற மாதிரி. இல்லைன்னா யாருக்கு உட்கார முடியாதோ, யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க நாற்காலியில உட்காந்து 2 காலையும் தனித்தனியா வைக்கணும். ஏன் தனித்தனியா வைக்கணும்னா இந்த 2 காலும் நம்ம பூமாதேவியில படணும். ஆனாக்கா அப்ப நம்மளோட 3 நாடி செப்பரேட்டா இருக்கு இல்லையா? அப்ப நமக்கு இடது பக்க நாடி வலது பக்க நாடியில இருந்து நிறைய நம்மளுக்கு சக்திகள் கிடைக்கும். அப்ப 2 கையும் திறந்து நம்ம மடி மேல வச்சுக்கணும். ஓகே. அப்புறம் கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிண்டு ஃபர்ஸ்ட் பந்தன் போட்டுக்கோங்க. கையை வச்சுக்கிறதுக்கு முன்னாடி பந்தன் சொல்லி கொடுத்தாங்கல்ல எப்படி போட்டு. இதுக்கு வந்து ரக்ஷை நம்மளை பாதுகாக்கும்போது 1 சுத்திட்டு 1 செகண்ட் டைம் சுத்திட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்ப நான் ஃபர்தரா சொல்லல, டைம் வேஸ்ட் பண்ணல. தெரியாதவங்களுக்கு அப்புறமா சொல்லி தரும். அப்படி பண்ணிட்டு நம்ம 2 கையும் பூமியில வச்சுட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி அம்மா கிட்ட சொல்லணும். பூமி தாயே, என்னுடைய 7 சக்கரங்கள்லயும் உள்ள கெட்ட சக்திகளையும் 3 நாடிகளில் உள்ள கெட்ட சக்திகளையும் ஈர்த்துக்கொள்ளுங்கள், உங்கள் உள்ள ஈர்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு வேண்டிக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே 2 மினிட்ஸ் அப்படியே கண்ண முடின்னு உட்காரணும். அதுக்கப்புறமா 2 கையும் மடியில கொண்டு வாங்க. அப்புறம் உங்களோட இடது நாடியை சுத்தப்படுத்துறதுக்கு மதனா மேடம் முதலே காமிச்சு கொடுத்தாங்க. யார் மிஸ் பண்ணாங்க அவங்க ஒரு வாட்டி கூட இப்ப பார்த்துக்கலாம். நம்ம லெஃப்ட் கைய மாதாஜியோட போட்டோக்கு நேரம் வச்சு ஓப்பனா வச்சு, இல்லைன்னா எங்களோட இந்த ப்ரோக்ராம் அனுப்பி அதுல கூட மாதாஜி போட்டோ இருக்கும். அதுக்கு நேரம் வச்சு என்ன மாதாஜி போட்டோ வைக்கணும்னா அவங்களோட சக்தி நம்ம குண்டலினி அவங்கள புரிஞ்சுப்பாங்க, அவங்கள தெரியும் அவங்களுக்கு. அப்ப நமக்கு தான் புரியாது, நம்ம வந்து மண்டையால வேலை பண்றோம். அவங்க வந்து உள்ளேந்து நம்ம மாதாஜி போட்டோவை நல்லா உணருவாங்க, நம்ம குண்டலினி தாய். அப்புறம் ரைட்டு கையை வந்து நம்ம
பூமி தாய் மேல வச்சுட்டு நம்ம சொல்லணும், என்னோட இடது பக்கம் என்னோட சந்திர நாடி, இடது பக்கத்துல உள்ளது வந்து சந்திர நாடி, சந்திரன் கூட கனெக்டட் அது, அதனாலதான் அது குளிர்ச்சியான நாடி அது. அப்ப ரொம்ப குளிர்ச்சியான நம்மளுக்கு தூங்கணும் போல எல்லாம் தோணும் ரொம்ப. அதனால எல்லாமே பேலன்ஸ்ல சமநிலையில இருக்கணும். அதனால அந்த லெஃப்ட் கையை மாதாஜிக்கு வச்சு ரைட் கையை பூமியில வச்சு, தாயே என் இடது பாகத்தில் உள்ள எல்லா கெட்ட சக்திகளையும் இந்த பூமி தாயின் மூலமாக எடுத்துக்கொள்ளுங்கள், என்னை சுத்தப்படுத்தி கொடுங்கள். என்னோட சந்திர நாடியை இல்லைன்னா இடா நாடி இல்லைன்னா இடது பக்கத்து நாடியை பூமி தாயிடம் கேட்டு சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ மாதாஜி நீங்க தான் பூமி தாய், என்னோட இடது பக்கத்துல உள்ள எல்லா கெட்ட சக்திகளையும் பூமியில் இழுத்து கொள்ளுங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு 2 minutes உட்காருங்க. அது கிளியர் ஆகிறது உங்களுக்கே தெரியும், கையில இருந்து ஃபீல் ஆகும். லெஃப்ட்ல இருந்து வந்து அது ரைட் கையில இருந்து போகும். அப்ப நம்மளோட லெஃப்ட் நாடி கிளியர் ஆகும். அப்ப ரைட் நாடிக்கு வந்து இப்படி சொல்லி கொடுத்தாங்கல்ல, லெஃப்ட் வந்து மேல வச்சுக்கணும் இப்படி காது பக்கத்துல. இப்ப ரைட் நாடி இப்படி திறந்து வச்சுக்கணும். விட்டு சொல்லலாம், அம்மா என்னோட சூரிய நாடி இப்ப கிளியர் பண்றோம், என்னோட வலது பக்கத்து நாடி இல்லைன்னா பிங்களா நாடி இல்லைன்னா சூரிய நாடி, இதில் உள்ள எல்லா கெட்ட சக்திகளையும் ஆகாச தத்துவத்தில் இழுத்து கொள்ளுங்கள். அதாவது நம்மளோட இந்த கெட்ட சக்தி, என்னோட அதிகமான வெப்பம், என் உள்ளில் உள்ள அதிகமான வெப்பத்தை ஆகாச தத்துவத்தில் எடுத்துக்கொண்டு எனக்கு சமநிலை கொடுங்கள். அப்படி சொல்லும்போது 2 நாடியும் நம்மளோட கிளியர் ஆகும். ஓகே, இப்படி கொஞ்ச நேரம் உட்காந்தாலே உங்களுக்கு தெரியும். இப்ப கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். நான் சொல்லும் போது நம்ம எல்லாம் ரொம்ப ஓடிண்டே இருக்கோம்ல, அப்ப நம்மளோட ஜாஸ்தி நம்ம ஃபியூச்சரை பத்தி ரொம்ப நம்ம வரப்போற நாளை பத்தி நம்ம ரொம்ப யோசனை பண்றோம்ல, அப்ப அந்த சக்தி வந்து கொஞ்சம் இதாயிடும். அதுக்கப்புறம் 2 கையும் இப்படி வச்சுட்டு நம்ம மதர் கிட்ட சொல்லணும், குண்டலினி தாயே என் கையிலும் என்னோட தலையிலும் வந்து எனக்கு ஆசீர்வாதம் தாருங்கள், எனக்கு எல்லா சக்கரமும் எனக்கு என் கையில் தெரிய வேண்டும், எனக்கு எல்லா சக்திகளும் எனக்கு தாருங்கள், நான் சமநிலையில் எப்போதுமே இருக்க வேண்டும், இன்னித்து நாள் என்னோட நல்லபடியாக போக வேண்டும் அப்படி சொல்லி வேண்டிக்கலாம். அப்புறம் ரொம்ப நம்ம மெட்டீரியல் மேல எல்லாம் ரொம்ப அட்டென்ஷன் போடக்கூடாது. அப்புறம் அவங்க மனசுல ஏதாவது இருந்தா அதை பற்றி போராடாம அவங்க குண்டலினி கிட்ட விட்டுருங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அப்புறம் நீங்க வீட்டுல எல்லாம் நிறைய பேர் இருந்தா இல்லைன்னா எங்க கூட எல்லாம் வந்து கூட்டு தியானம் பண்ணலாம். ஓகே, இப்போ காலையில வந்து எண்ணமற்ற நிலை வந்து உங்களுக்கு எப்பவுமே காலையில கிடைச்சிடும். ஏன்னா உங்க மனசுல ஒண்ணும் இருக்காது, தூங்கி ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்களா. அப்புறம் உங்களுக்கு நுண்ணதிர்வுகள் நம்ம விரல்ல தெரிய தொடங்கும். இப்போ எல்லாரும் சொன்னாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு, அது வந்து உள்ள அந்த இதழ்கள் ஓப்பன் பண்றதுக்கு குண்டலினி தாய் வந்து முயற்சி பண்றாங்க. இப்ப நீங்க தியானம் பண்ணாதான் அது ஃபுல்லா ஓப்பன் ஆகும். அதனால நீங்க விடாம தியானம் பண்ணுங்க, அமைதியாக உட்காருங்க, வசதியான இடத்துல உட்காந்து உங்க எவ்வளவு உங்க பாடியை ரிலாக்ஸ் பண்ணி உட்காருங்க அவ்வளவு உங்களுக்கு சக்தி தெரிய தொடங்கும், உங்க உள்ள சக்தி. ஓகே, எப்பவுமே உங்க குண்டலினி கூட தொடர்புல இருங்க. ஏதாவது உங்களுக்கு உங்க முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட நீங்க குண்டலினி தாயை நினைச்சாலே அவங்க உனக்கு உள்ளேந்து அதை எப்படி பாதுகாக்கணுங்கிறது சொல்லி கொடுப்பாங்க, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க உள்ளேந்தே. அது உங்களோட தாய் இல்லையா. அதனால இப்படி காலையிலயும் மாலையிலயும் பண்ணணும். மாலையில தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணணும் 10 நிமிஷம். அப்பதான் நமக்கு அமைதியான தூக்கம். 2 மணி நேரம் தூங்கினா கூட நம்ம ஃப்ரெஷ் ஆயிடுவோம். அப்படி நம்ம பண்ணாம இருந்தோம்னா, தியானம் பண்ணாம இருந்தா எகைன் நம்ம பாடியில ஹீட் ஜாஸ்தியாகி நமக்கு நிறைய கவலைகள், சிந்தனைகள், நம்மளுக்கு சிந்தனையே இருக்காது. அப்போ சம்டைம் சிந்தனை வந்துட்டே இருக்கு, தேவையில்லாத சிந்தனை எல்லாம். அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ நீங்க தியானம் பண்ண 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 உங்களோட ஃபுல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிடும். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. நன்றி திருமதி லலிதா தீதி அவர்களே. இப்பொழுது நாங்கள் எமது நேரம் வந்து விட்டது. நாங்கள் எங்களுடன் எப்படி தொடர்பு கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு ஒரு நிமிஷம் பகிர்ந்து கொள்கிறோம். நீங்கள் இப்பொழுது இந்த ஸ்கிரீனை பார்த்தீர்கள், கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்தீர்களானால் எமது வாட்ஸ்அப் மற்றும் வைபர் நம்பர் அதை நீங்கள் குறித்து கொள்ளலாம். +1 201 417 2986. அப்புறம் நீங்கள் இமெயில் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். srilanka.sahajayoga@gmail.com. மேலும் ஃபேஸ்புக் வழியாக எங்கள் வகுப்புகளை இணைபவர்கள் நீங்கள் ஃபேஸ்புக் குரூப், இந்த ஸ்ரீலங்கா மெடிடேஷன் குரூப் தமிழ் அப்படின்ற ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணினா உங்களுக்கு மேலதிகமான விவரங்கள், ஆவணங்கள் போன்றவற்றை நாங்கள் அது வழியாகவும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வோம்.
அது மட்டுமல்ல, மற்றவர்களின் அனுபவங்களையும் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். எனவே நீங்களும் அதை பார்த்து கற்றுக்கொள்ளலாம். அவளுக்கு யாருக்காவது புதுசா வந்தவங்களுக்கு தான் கேள்வி இருந்தா கேட்க சொல்லுங்க. இப்ப நம்ம சொல்லலாம். இறுதியாக நீங்கள் இந்த மெடிடேஷன் குரூப் வழியாக, ஃபேஸ்புக் குரூப் வழியாக கேள்விகளும் கேட்கலாம் எங்களை. மேலும் முக்கியமாக எமது வகுப்பு அட்டவணை நிகழ்ச்சி நிரல் இதில் இருக்கிறது. திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு மாலை 7 மணி இந்திய இலங்கை நேரப்படி மாலை 7 மணிக்கு 4 நாட்கள் வாரந்தோறும் நாங்கள் இந்த வகுப்புகளை நடத்தி வருகிறோம். திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு மாலை 7 மணி. வெள்ளி மாலை 7 மணி முதல் தடவையாக இணைபவர்களுக்கான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஆன்ம விழிப்புணர்வு கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். தொடர்ந்து இணைபவர்களும் இணைந்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு நாங்கள் இந்த சைட் ரூம், ஜூமில் சைட் ரூமில் இணைந்தால் நாங்கள் மேலும் உங்களுக்கு தகவல்கள் தருவோம் தியான அனுபவங்களை பற்றி. ஆனால் வள்ளி வகுப்பு வந்து முக்கியமாக முதல் தடவையாக இணைபவருக்கு ஆன்ம விழிப்புணர்வு கொடுக்கும் வகுப்பு. எனவே உங்களது நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அழைத்து வாருங்கள். எல்லாரும் இந்த பயனை பெறட்டும். நீங்கள் பெற்று சந்தோஷம் அடைவது போலவே அவர்களும் இணைந்து பயனடையட்டும். முதல் தடவையாக வருபவர்களை வெள்ளிக்கிழமை இணைய சொல்லுங்கள். அவர்கள் எந்த நாட்களும் இணையலாம். ஆனால் வெள்ளி இணைந்தால் அவர்களுக்கு ஆன்ம விழிப்புணர்வு நாங்கள் டீட்டெயிலாக, அதாவது விளக்கமாக கொடுப்போம். இந்த பாட்டம் ஆஃப் த ஸ்கிரீன் அடிப்பாகத்தில் நமது ஜூம் லிங்க் மற்றும் ஃபேஸ்புக் லிங்க் இருக்கிறது. தயவு செய்து குறித்து கொள்ளுங்கள். எல்லோரும் இணைந்ததற்கு நன்றி, வணக்கம். இப்பொழுது நாம் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு குவெஸ்டியன் வந்திருக்கிறது. திரு துரைசுவாமி மற்றும் நலாயினி உதயகுமார் அவர்களிடமிருந்து, எந்த அளவு உப்பு நீரில் சேர்க்க வேண்டும் அந்த உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு என்று கேட்டிருக்கிறார். கல்லு உப்பு போட்டா ரொம்ப நல்லது. அது ஒரு கை பிடியோ இல்ல உங்களுக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க கல் உப்பு. அப்படி இல்லைன்னா பவுடர் உப்பும் போடலாம் ஒரு கைப்பிடி அளவு தண்ணியில. உங்களுக்கு ரொம்ப சூடா இருந்ததுன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப, அதாவது குளிர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா கொஞ்சமா அந்த சுடு தண்ணி விட்டு போட்டுக்கலாம் காலை. ஸோ கொஞ்சம் சூடா இருந்தா நம்மளோட இடது பக்கத்து நாடி நல்லா கிளியர் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப ரொம்ப சூடா இருந்ததுன்னா ஜில் தண்ணியில நம்ம வலது பக்கத்து நாடி கிளியர் ஆயிடும். சுடு தண்ணி வந்து இடது பக்கத்து நாடிய நல்லா பார்த்துக்கும். கொஞ்சம் ஜில்லு, அதனால நாங்க நார்மலா ரொம்ப சூடும் இல்லை ரொம்ப இதுவும் இல்லாம நாங்க வச்சுக்கிறோம். சமநிலையா வச்சிருந்தாலே நம்மளோட எல்லா சக்கரமும் கிளியர் ஆயிடும். மனசுதான் காரணம், மனசால வேண்டதுதான் காரணம். நம்ம இப்படிதான் உட்காரணும் அப்படிதான் எதுவும் கிடையாது. ஆனா உங்களுக்கு காலை செப்பரேட்டா வச்சுக்கிறது நல்லது நாற்காலியில உள்ளவா. ஆனா நம்ம உப்பு தண்ணியில உட்காரும் போது எல்லாருமே நாற்காலியில தான் உட்கார முடியும். அதுதான் உட்காந்துதான் பண்ணணும், ஸ்டூலோ நாற்காலியோ. வேற ஏதாவது கேள்வி இருக்கா தனுப்பிரியன்? 1 minute. திரு அண்ட் திருமதி உதயகுமார் அவர்கள், நீங்க இப்ப யாழ்ப்பாணம் இலங்கையில வந்து இந்த கல் உப்பு நாங்க சில வேளை மலிவாக வாங்கக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த உப்பு தண்ணியில கால் வைக்கிறதுக்கு சுத்தமான கல்லுப்பு தேவையில்லை. ஸோ அதை சில வேளை அந்த கடல்ல உப்பளங்கள்ல இருந்து நேரடியா கொண்டு வருவார்கள். அப்படி நீங்க வாங்கினீங்களா கொஞ்சம் தாராளமா கையளவு நீங்க போடலாம். என்றால் ஆரம்பத்துல போட்டீங்களா அது உங்களோட உபாதைகளை அது உள்ளிழுக்கும். அந்த உப்புத்தான் அதுல உள்ளிழுக்கிறதுக்கு உதவி செய்கிறது. ஆனபடியால் நீங்கள் அப்படி செய்யறது நல்லது. சமுதிரத்துக்கு கூட போகலாம். பக்கத்துல சமுதிரம் கடல் இருக்குன்னா நீங்க அங்க போய் பண்றது ரொம்பவே விசேஷம். எப்பவும் போக முடியாதவளுக்கு தான் சில இடத்துல எல்லாம் சமுதிரம் பக்கத்துல கிடையாது. அதனால ஸ்ரீ மாதாஜி இந்த உப்பு தண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணியை கொண்டு போய் நம்ம எதுலையுமே விழாம அது போய் கழிவறையில கொட்டுறது ரொம்பவே அவசியம். இந்த கணுக்கால் வரைக்கும் வரணும். இந்த காமிச்சிருக்காங்க பாருங்க, நல்ல தண்ணி வச்சு கழுகணும். பக்கத்துல ஒரு துணி வச்சுக்கோங்க, அதை நல்லா தொடச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் அந்த கழுகி வச்சுட்டு அதை அதுக்கு மட்டும்தான் நீங்க அதை உபயோகிக்கணும். வேற எதுக்கும் உபயோகிக்க கூடாது. இந்த பாத்திரத்தை அதுக்குன்னே வச்சுக்கணும். நீங்க
மற்றது 10 நிமிடங்களுக்கு மேல நீங்கள் இந்த உப்பு நீர்ல கால் வைக்கிறது செய்ய தேவையில்லை. நீங்கள் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் செய்ய வேணும் போல இருந்தா தண்ணிய மாத்துங்கோ. அந்த தண்ணியை ஊத்தி போட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி நல்ல தண்ணியை எடுத்துக்கொண்டு வந்து திரும்ப ஒரு 10 நிமிஷம் நீங்க இருக்கலாம். சில பேருக்கு இந்த உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் அது துரிதமாக சுத்தப்படுத்தப்படும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சுபா, சுதா, விஸ்வநாதன் எல்லாரும் ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்கோ. ஆனா உப்பு தண்ணி டெய்லி பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அது அப்படியே போயிடும் அந்த பவர்லாம். அதனால உப்பு தண்ணி பண்றது நல்லது. நல்ல வைப்ரேஷன் வந்ததுக்கு அப்புறம் நல்லா உட்காந்து தியானம் பண்ண உங்களுக்கு வர தொடங்கிடும். டெய்லி பண்ண பண்ண அது பண்ணறதுதான் உங்களுக்கு அந்த அனுபவம். இந்த முக்கியம் வந்து உங்களுடைய சொந்த அன்னை குண்டலினியோட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எந்த வினாவானாலும் உங்கள் உள்ளுக்குள் அன்னையே எனக்கு வழிகாட்டுங்கள், எனக்கு இதை புரிய வையுங்கள் அப்படி நீங்க செய்தீங்க என்றால் அது எல்லா விதமான வழிகளாலும் உங்களுக்கு அந்த உதவி வந்து நீங்கள் வழி நடத்தப்படுவீர்கள். அதை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். ஃபர்ஸ்ட் எல்லாரையும் மன்னிக்கணும்னா, யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தினா நம்மளே மன்னிச்சுட்டு எல்லாரையும் மன்னிக்கணும். அப்பவே நீங்க கேட்டீங்க இல்லையா, உங்களுக்கு சஸ்திரால தெரியும், தனுப்பிரியனுக்கு வந்து நீங்க தலையில தெரியலன்னு சொன்னாரு. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க 2-3 தடவை அப்படி கண்ணை மூடிட்டு பந்தன் போட்டுட்டு நான் எல்லாரையும் மன்னிச்சுட்டேன். டென்ஷன் எடுத்துக்காதுங்க. உங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கிறதுனால அந்த குண்டலினி தாய் வந்து டென்ஷன் இருந்தா இந்த நெத்தி பக்கத்துல உள்ள சக்கரா வந்து கொஞ்சம் டைம் ஆகும் திறக்கிறதுக்கு. அதனால மன்னிச்சுட்டு அம்மா என்னோட மூளையில வாங்கோ, என்னோட தலையில வாங்கோன்னு வேண்டிக்கணும் உங்க தாய்கிட்ட. உங்க தாய் தான் அது உள்ள குண்டலினி தாய் தான் உங்களுக்கு ஃபுல்லாவே சுத்தப்படுத்தி இந்த சக்கராவை. சரி, நன்றி எல்லோருக்கும். நாங்கள் இப்பொழுது Facebook காணொலியை நிறுத்த போகிறோம். கேள்வி இருக்கா பாத்துக்கோங்க ஒரு வாட்டி நிறுத்தத்துக்கு முன்னாடி. இருக்கா? இல்ல கேக்குறது இல்ல சார், உங்களோட மியூட்டா இருக்கு. மேலதிகமான கேள்வி எதுவும் இல்லை லலிதா தேவி அவர்களே. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றோம் எதா இருந்தா. நன்றி எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் நமது வகுப்பு நேரங்களை குறித்துக் கொள்ளுங்கள். திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு மாலை 7 மணி வெள்ளி வகுப்பு முதல் தடவையாக நடைபெறுவதற்கான வகுப்பு. நன்றி, வணக்கம். இத்துடன் நமது Facebook ஒளிபரப்பை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். ஜூமில் இணைந்திருப்பவர்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து ஜூமில் இருக்கலாம். நன்றி, வணக்கம். ராதாமணி இருந்தா கேளுங்க, ஏதாவது கேட்கணுமா?